ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும்? எந்தெந்த வயதில் எப்படி இருக்கும் இவர்கள் வாழ்க்கை? மிருகசீரிசம் 3 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1 2 3ஆம் பாதம் இவர்களுக்கு எப்படி இருக்கும்? மிதுன ராசியின் அதிபதி வித்தை, கல்வி, கேள்வி, விவேகம், கலை ஆகியவற்றுக்கெல்லாம் காரகம் வகிப்பவரும் ராஜகுணம் கொண்டவருமான புதன் பகவான் ஆவார். காலபுருஷனது அங்க அமைப்பில் தோல் பாகத்தை குறிப்பது மிதுன ராசி என்பதால் இது முதல் உபய ராசியாகும். மிருகசீரிச நட்சத்திரத்தில் 3 4ஆம் பாதங்களும், திருவாதிரையும் புனர்பூச நட்சத்திரத்தில் 1 2 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். மிதுன ராசிக்கு மேஷம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் ஆகிய ராசிகள் நட்பாகவும் மற்றவை பகையாகவும் உள்ளன. உடலமைப்பு: மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அழகான மீன் போன்ற கண்கள் இருக்கும். கண்களாலேயே கதை பேசுவார்கள். உயரமான உடலமைப்பு இருந்தாலும் ஒல்லியான தேகமே இருக்கும். எப்பொழுதும் சுறுசுறுப்பாக சுற்றி வரும் இவர்களுக்கு பரந்த நெற்றியும் பிறரை வசீகரிக்கத்தக்க தனித்தன்மையும் இருக்கும். அடிக்கடி மனக்குழப்பமும் உண்டாகும். நீண்ட ஆயுள், அதாவது 80 வயதுக்கு குறைவில்லாமல் வாழ்பவர்கள். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். ஒருபோதும் சோம்பலாக காலம் கழிக்க மாட்டார்கள். நிதானமான அறிவாற்றல் இருந்தாலும் சமயத்துக்கேற்றார் போல குணத்தை மாற்றிக்கொள்வார்கள். இவருடன் நெருங்கி பழகுபவர்களுக்கு மட்டுமே மிதுன ராசிக்காரர்களின் இயல்புகள் புரியும். சற்று குழப்பவாதியாக இருந்தாலும் எந்தவித கடினமான வேலைகளையும் பொறுப்புடன் செய்து முடிக்கும் ஆற்றல் இருக்கும். பிறரை எளிதில் நம்ப மாட்டார்கள். எதையும் எளிதில் கிரகித்துக் கொள்ளும் ஆற்றல் இருக்கும். கோமாளி போலவும் ஏமாளி போலவும் நடந்து கொண்டாலும் அனைவரிடமும் நயமாக நம்பும்படி பேசி தங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்வார்கள். மிதுன ராசிக்காரர்கள் மற்றவர்களிடம் எவ்வளவு எளிதில் நட்பு வைத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு எளிதில் தொடர்பையும் துண்டிக்கவும் தயங்க மாட்டார்கள். தனக்கு பிடிக்காதவர்களுக்கு துன்பம் ஏற்பட்டால் அதனால் அதிக சந்தோஷப்படுவார்கள். பிறரை கிண்டல் கேலி பரிகாசம் செய்வதில் கில்லாடிகள். பல்வேறு மனப்பான்மை கொண்டவர்களின் கூட்டத்தில் கூட தன்னுடைய ரசிக்கும்படியான பேச்சாற்றலால் மற்றவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாவார்கள். சமூக வாழ்வில் நல்ல ஈடுபாடு இருக்கும். கலை, இசைத்துறைகளிலும் சிறந்து விளங்குவார். மன வாழ்க்கை: திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை மிதுன ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டசாலிகளாகவே இருப்பார்கள். இவர்களுக்கு வாய்க்கும் வாழ்க்கை துணை அழகும் அந்தஸ்தும் பெற்றவர்களாக இருப்பார்கள். இடையிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் மற்றவர்களுக்கு தெரியாதவாறு மறைந்து விடுவார்கள். உள்ளே பிரச்சனை இருந்தாலும் வெளிப்பார்வைக்கு ஒற்றுமையாகவே இருப்பார்கள். சிற்றின்பத்தில் சற்று ஈடுபாடு உள்ளவர்கள் என்பதால் தேவையற்ற தொடர்புகளும் இருக்கும். இதில் பொருளாதார நிலை: மிதுன ராசியில் பிறந்தவர்கள் ஆடம்பர வசதிகளை அனுபவிப்பதில் அதிக பிரியமுள்ளவர்கள். சுகவாசிகள் என்றே சொல்லலாம். வீடு, மனை வசதியும் வண்டி வாகன வசதிகளும் இவர்களின் விருப்பத்துக்கேற்றவாறே அமையும். பணவரவுகள் தாராளமாக இருந்தாலும் வாழ்க்கை வசதிகளுக்காக விலையுயர்ந்த நவீன பொருட்களையும் ஆடை அணிகலனையும் விரும்பி வாங்குவார்கள். வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்ள அதிகமாக கடன் வாங்கவும் தயங்க மாட்டார்கள். இதனால் நிறைய கடனும் அதற்காக வட்டி செலுத்த வேண்டிய நிலையும் ஏற்படும். இதனால் வம்பு பிரச்சனைகளை சந்தித்தாலும் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். புத்திர பாக்கியம்: மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் வீண் தொல்லைகளும் கடன்களும் வம்பு வழக்குகளும் ஏற்படும். புத்திர பாக்கியமும் சற்று தாமதத்தே அமையும். இவர்கள் தங்கள் அவசர முடிவால் உற்ற உறவினர் மற்றும் பெற்ற பிள்ளைகளின் ஆதரவை கூட இழந்துவிடக்கூடும். மற்றவர்களிடம் பேசும்போது பேச்சில் நிதானத்தை கடைபிடித்தாலே உறவுகளை தக்க வைத்துக் கொள்ளலாம். வயது முதிர்ந்த காலத்தில் பிள்ளைகளிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வாழ வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். தொழில் அமைப்பு: மிதுன ராசிக்காரர்கள் எந்த தொழிலை எடுத்துக்கொண்டாலும் நீதி நேர்மையுடன் செயல்பட்டு லாபத்தை அடைவார்கள். பேங்க், வட்டிக்கடை, நகை வியாபாரம், ஆசிரியர் பணி, வக்கீல் பணி, அரசு தொடர்புடைய நிறுவனங்கள் போன்றவற்றில் பிரகாசிப்பார்கள். கமிஷன், ஏஜென்சி, கான்ட்ராக்ட், பால், நெய், வெண்ணெய் ஏற்றுமதி போன்றவற்றிலும் லாபம் கிட்டும். பலருக்கு ஆலோசனைகள் வழங்கக்கூடிய திறமை இருக்கும். உத்தியோக அமைப்பு பெற்றவர்களாக இருந்தாலும் ஏதாவது உபத்தொழில் செய்து சம்பாதிக்க முடியுமா என யோசிப்பார்கள். அதாவது ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிப்பதில் வல்லவர்கள். விவசாயத்திலும் ஈடுபாடு இருக்கும். முடிந்தவரை கடின உழைப்பின்றி நாசுக்கான வேலைகளையே தேர்ந்தெடுப்பார்கள். கணக்கு, கம்ப்யூட்டர், விஞ்ஞான ஆராய்ச்சி, கதை வசனம் போன்றவற்றிலும் இவர்களின் திறமை பளிச்சிடும். வெளிவட்டாரங்களில் தங்களுடைய பேச்சு திறமையால் எதையும் சாய்த்துவிடும் ஆற்றல் பெற்றவர் என்பதால் எந்த தொழிலும் இவர்களுக்கு கஷ்டமில்லாமல் இருக்கும். இதில் உணவு வகை: மிதுன ராசியில் பிறந்தவர்கள் முடிந்தவரை காரமாக உண்பதையும் உஷ்ண சம்பந்த உணவு வகையையும் தவிர்க்கவும். பால், தயிர், நெய், வெண்ணெய், பசலைக்கீரை, தக்காளி, பார்லி, அவரை, தர்பூசணி, முட்டை, பழ வகைகள், வாழைப்பு போன்றவற்றை உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது. இதில் மிருகசீரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக செவ்வாய் திசை வரும். செவ்வாய் திசை காலங்கள் மொத்தம் 7 வருடங்கள் என்றாலும் பிறந்த நேரத்தை கணக்கிட்டு மீதமுள்ள தசா காலங்களை அறியலாம். செவ்வாய் திசையில் எதிலும் துடிப்பு, இரத்த சம்பந்தப்பட்ட பாதிப்பு உண்டாகும். இரண்டாவதாக ராகு திசை வரும். இத்திசை மொத்தம் 18 வருடங்கள் நடைபெறும். இளமை காலத்தில் ராகு திசை வருவதால் ராகு பலம் பெற்றிருந்தால் நல்ல கல்வி அறிவை பெற முடியும். இல்லையெனில் கல்வியில் மந்தநிலை, முன்கோபம், முரட்டு சுபாவம், தேவையற்ற நண்பர்களின் சேர்க்கையால் அவப்பெயர், பெற்றோர்களிடம் கருத்து வேறுபாடு உண்டாகும். ஜாதகரிடம் பார்த்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக வரும் குரு திசை காலங்களில் சற்று உயர்வுகளை பெற முடியும். பூமி, மனை வாங்கும் யோகம், பொருளாதார மேன்மை, செய்யும் உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகும். நான்காவதாக வரும் சனி திசை மாரக திசை என்றாலும்
சனி பலம் பெற்று அமைந்துவிட்டால் சமுதாயத்தில் நல்ல உயர்வினையும் வாழ்வில் அதிர்ஷ்டத்தையும் அள்ளித் தருவார். இரும்பு சம்பந்தப்பட்டவைகளால் அனுகூலமும் உடனிருக்கும் தொழிலாளர்களால் உயர்வும் உண்டாகும். நல்ல செல்வந்தர்களாக வாழக்கூடிய ஆற்றல் இருக்கும். மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களின் தலவிருச்சம் கருங்காலி மரமாகும். இம்மரத்தை வழிபடுவதால் நல்ல பலன்களை பெற முடியும். இந்த நட்சத்திரத்தை ஜனவரி மாதத்தில் இரவில் 10 மணிக்கு தலைக்கு மேல் வானத்தில் காண முடியும். அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக வரும் ராகு திசை மொத்தம் 18 வருடங்கள் நடைபெறும் என்றாலும் பிறந்த நேரத்தை கொண்டு கணக்கிட்டு மீதம் வரும் தசாகாலங்களை பற்றி அறியலாம். பிறந்தது ராகு திசை என்பதால் உங்களுக்கு பிறக்கும் போதே பல மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அதாவது முதல் 15 வருடங்களுக்கு ராகு திசை காலங்களில் பிடிவாதம், முன்கோபம், தந்தையிடம் கருத்து வேறுபாடு, பெரியோர்களை மதிக்காத குணம், தேவையற்ற நண்பர்களின் சேர்க்கை, கல்வியில் மந்தநிலை போன்றவை ஏற்பட்டாலும் ராகு பலம் பெற்றிருந்தால் கெடுதிகள் குறைந்து நற்பலன்களை அடைய முடியும். இரண்டாவதாக வரும் குருதிசை காலங்கள் 16 வருடங்கள், அதாவது 16 வயதில் தொடங்கும். குருதிசை காலங்களில் வாழ்வில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். அறிவாற்றலை மென்மேலும் பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல், குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் வாய்ப்பும், எதிர்பாராத திடீர் தனவரவுகளால் பொருளாதார மேன்மைகள் உண்டாகும். மூன்றாவதாக வரும் சனி திசையிலும் சனி திசை 30 வயதில் ஆரம்பிக்கும். சில நேரங்களில் சனி திசை கோடீஸ்வரனாக மாற்றும். சனி திசையிலும் சனி பலம் பெற்று அமைந்திருந்தால் எதிலும் முன்னேற்றமும் வேலையாட்களின் ஒத்துழைப்பும் கிட்டும். சனி பலமிழந்தால் எதிலும் எதிர்நீச்சல் போட நேரிடும். உடல் ஆரோக்கியத்திலும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். நான்காவதாக வரும் புதன் திசை 17 வருடங்கள் நடைபெறும். இந்த திசை காலங்களிலும் நல்ல மேன்மைகள், அசையா சொத்து சேர்க்கை, குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் வாய்ப்பும் உண்டு. ஐந்தாவதாக வரும் கேது திசை 7 வருட காலங்கள் நடைபெறும். இக்காலங்களில் நல்ல பண்புகளை எதிர்பார்க்க முடியாது. இல்வாழ்வில் ஈடுபாடு குறையும். ஆன்மீக தெய்வீக காரியங்களில் நாட்டம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களின் தலவிருச்சம் செங்கரு மரமாகும். இம்மரத்தை வழிபட்டு வந்தால் நல்ல பலன்களை பெற முடியும். இந்த நட்சத்திரத்தை ஜனவரி மாதம் இரவு 10 மணிக்கு மேல் வானத்தில் பிரகாசமாக ஜொலிப்பதை காணலாம். அடுத்ததாக புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக குரு திசை வரும். குரு திசை மொத்தம் 16 வருட காலங்கள். 16 வருடங்கள் என்றாலும் பிறந்த நேரத்தை வைத்து கணக்கிட்டு குரு திசை எத்தனை ஆண்டுகள் நடைபெறும் என்பதனை அறியலாம். குரு பலம் பெற்று அமைந்து பிறக்கும் போதே குரு திசை வறுமையானால் கல்வியில் நல்ல மேன்மை, பெற்றோர் பெரியோர்களை மதிக்கும் பண்பு, எடுக்கும் காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கும் ஆற்றல், குடும்பத்தில் சுபிச்சமான நிலை உண்டாகும். இரண்டாவதாக வரும் சனி திசை மொத்தம் 19 வருடங்கள் நடைபெறும். இத்திசை காலங்களில் சொந்த தொழில் செய்யும் யோகம், பூமி மனை வாங்கும் யோகம், செய்யும் தொழிலில் உயர்வு, சமுதாயத்தில் பெயர் புகழ் மேன்மையடையும் வாய்ப்பு போன்றவை உண்டாகும். மூன்றாவது திசையாக வரும் புதன் திசை மொத்தம் 17 வருடங்கள் நடைபெறும். இந்த திசை காலங்களில் சற்று நன்மை தீமை கலந்த பலனையே பெற முடியும். நான்காவதாக வரும் கேது திசை 7 வருட காலங்கள் நடைபெறும். இத்திசை காலங்களில் ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு, சமூக நல சேவைகளில் நாட்டம் கொடுக்கும் என்றாலும் ஆரோக்கிய ரீதியாக சில பிரச்சனைகளை உண்டாக்கும். ஐந்தாவதாக வரும் சுக்கிர திசை 20 வருடங்கள் நடைபெறும். இத்திசை காலங்கள் வாழ்வில் பலவிதமான முன்னேற்றத்தை கொடுக்கும். சுகவாழ்வு, சொகுசு வாழ்வு யாவும் உண்டாக்கும். பெரிய கோடீஸ்வரராக உங்களை மாற்றும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ஸ்தலவிருச்சம் மூங்கிலாகும். இதை வழிபட்டு வந்தால் நற்பலனை பல மடங்கு அடையலாம். இந்த நட்சத்திரத்தை ஜனவரி மாதத்தில் சுமார் 12 மணி அளவில் வானத்தில் காண முடியும்.